ஓபிஎஸ் அவர்கள் 2026 தேர்தலை புறக்கணிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கு. நிச்சயமா, நிச்சயமா. அதற்கான வாய்ப்பும் இருக்கிறது அப்படிங்கிறது தான் என்னோட பார்வை. திரு டிடிவி தினகரன் அந்த அளவுக்கு அவர் ஆனா இல்ல, இல்ல. அவர் அரசியல் களத்துல கட்சிய இருப்பாரு. தொடங்கி சட்டமன்ற உறுப்பினரா இருந்திருக்காரு. 4, 5 தேர்தல்ல எதிர்கொண்டிருக்கிறாரு. அவர் நிச்சயமா புறக்கணிக்க மாட்டார். ஒருவேளை ம். தாவேகாவுக்கு அவர் போறதுக்கான கூடுதல் வாய்ப்பு இருக்கு இருக்கு. அப்படின்னு தான் நான் பார்க்கிறேன். பார்க்கணும். அப்போ திரு சசிகலா அவர்கள் கூட செய்தியாளர் சந்தித்து சில விஷயங்கள சொல்றாங்க. அவங்க ஆக்டிவிட்டி பெரிய அளவுல ஆகட்டா கூட பேசுகின்ற பொழுது ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை வெளிப்படுத்துறாங்க. எந்த நம்பிக்கையில இந்த மாரி பேசுறாங்க? இல்ல பல செய்தியாளர்கள் சந்திப்புல அவங்க சொல்றாங்க, "நீங்க அமைதியா இருங்க, பொறுமையா இருங்க. ம். எல்லாம் நல்லதே நடக்கும். என்னோடு பலரும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள்." அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னு சொல்றாங்க. ம். இன்றைக்கு ஊடகவியலாளரை வச்சுட்டு நாங்க பேச முடியாது அப்படின்னு. அப்ப ஏதோ ஒன்று நடக்கிறது அப்படின்னு. ம். நீங்க பல திரு எடப்பாடி பழனிசாமி தரப்பில் இருந்தும் கூட, ம். பாஜக தரப்பில் இருந்தும் கூட, அவரோடு பேசுகிறார்கள், தொடர்பில் இருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் நமக்கு இந்த மாநில உளவுத்துறை அ ம். இன்ஸ்பெக்டர், எஸ்ஐ அந்த மாரி ஆட்கள் இருக்காங்கல்ல, ம். அப்படி ஒரு இருக்கு அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ம். ஸோ அது எந்த அளவுக்கு நமக்கு நம்பகத்தன்மை உடையதுன்னு தெரியல. ஆனால் அவங்க சொல்றாங்கல்ல, ம். அத வச்சு பார்க்கிறபோது நிச்சயமா ஏதோ ஒரு இருக்கு, இருக்கு. இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கு.